ஜாப்பனீஸ்ல இருந்து அள்ளுடுற மாதிரி ஒரு பேய் படம் வந்திருக்கு, மிஸ்ஸிங் சைல்டு வீடியோ டேப். கதை காட்டுல தொலைஞ்சு போன ஒரு சின்ன பையனை காப்பாத்தி கூட்டிட்டு வருவாரு கேட்டா. அந்த சின்ன பையனை அங்க ஒப்படைச்சிட்டு வீட்டுக்கு போனா வீட்டுல இவருடைய ரூம்மேட் இருப்பாரு. அந்த ரூம்மேட்டுக்கு சில அமானுஷ விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரியும். இந்த சமயத்துல கேட்டாவுடைய அம்மா சில வீடியோ டேப்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த வீடியோ டேப்ல கேட்டாவுடைய தம்பி தொலைஞ்சு போன வரைக்கும் இருக்கும். இதனால கடுப்பான நம்ம கேட்டா இந்த கேசட்டை திருப்பி கொடுத்துட்டு இனிமேல் இப்படி எல்லாம் அனுப்பாதீங்கன்னு சொல்றதுக்காக அவங்க வில்லேஜுக்கு ஃப்ரெண்டோட போறாரு. இதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அதான் ரெஸ்ட். ஜம்ப்ஸ்கேர் படம் நினைச்சு இதையெல்லாம் போய் பார்த்துடாதீங்க, பதறிடுவீங்க. இது டிஃப்ரெண்டான ஒரு படம். அப்படியே ஹாரரை உள்ளுக்குள்ள கடத்தி இருப்பானுங்க. ஹாரர்னா எப்படி நினைப்போம், நல்ல சவுண்ட் இருக்கணும், சவுண்ட்லயே பயப்படுத்தணும், ஜம்ப்ஸ்கேர்ஸ் எல்லாம் வரணும், இப்படியெல்லாம் இருந்தாதான் ஹாரர் படம்னு நம்ம நினைப்போம். இருக்கு, அப்படியும் இருக்குது. ஆனா அது ஒரு டைப். ஆனா அப்படியே நேர் ஆப்போசிட்டா இன்னொரு டைப் இருக்கு, அதுதான் சைலண்ட். சைலண்ட் மாதிரியான ஒரு ஹாரர் கிடையவே கிடையாது. அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணாங்கன்னா அது ஒரு சக்க ஹாரர் படமா மாறும். அப்படிதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி ஜானர்ல எடுத்திருக்காங்க. அதாவது நல்லா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இவனுக்கும் பார்த்தீங்கன்னா இவன் தம்பி காணாம போனது இவனாலதாங்கிற ஒரு கில்ட் இவனுக்கு இருக்கும். அதே மாதிரியே ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் வருவா. அவளுடைய பாசும் பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய பேர் தொலைஞ்சு போயிருக்காங்கன்னு இவன் ஒரு கதையை சொல்லுவான். அதே மாதிரி அந்த மலைக்கு கீழே இருக்கிற ஒருத்தன் அவங்க பாட்டியை பத்தி ஒரு கதையை சொல்லுவான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மலை மேல இருக்கக்கூடிய அந்த மர்மங்களை அப்படியே லேயர் பை லேயரா கதைகளா அப்படியே சொல்லுவாங்க. அது ஒரு கோஸ்டில்னஸா இருந்தது. மலை மேல எப்படி ஒரு ஃபேக்கல்டி சென்டர் இருக்கும், அப்படி ஒரு இடத்துல தான் இவன் தொலைஞ்சு போவான் ஹைட் அண்ட் சீக் விளையாண்டு. இந்த ஹைட் அண்ட் சீக்குடைய கோர் என்ன, நீ என்னை கண்டுபிடி பார்க்கலாம், நீ கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் தொலைஞ்சே தான் இருப்பேன். டைட்டில் சீனுக்கு முன்னாடியே ஒரு சீன் வரும், அண்ணா அப்படிங்கிறது, அதெல்லாம் அள்ளூட்டுரும். இந்த மாதிரி இந்த படம் காட்சிகளா இல்லாம கதை சொல்ற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு தனி இடத்துல ஒரு 4-5 பேர் இருந்து ஒரு பேய் கதை சொன்னோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அங்க சுத்தி இருக்கும்போது நைட்டு, அந்த மாதிரியான ஒரு அனுபவம் தான் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இருந்தது. இந்த டைரக்டர் சில க்ளூஸ் எல்லாம் முன்னாடியே கொடுத்துருக்காரு. ஏன்னா இவங்க அந்த வில்லேஜுக்கு போகும்போது இவங்களோட வீட்டை காட்டுவாங்க. இப்போ கேமரா பார்த்தீங்கன்னா இப்படியே மேலே போகும், மேலே அந்த வீட்டை காட்டுவாங்க. இதை தேவையில்லாம காட்ட மாட்டாங்க. இப்படி காட்டினாலே அங்கே சம்திங் இருக்குன்னு தான் அர்த்தம். ஆனால் இதை முன்னாடியே காமிச்சிட்டு இதெல்லாம் போயிடுவாங்க. பின்னாடி திரும்பவும் மேலே போனால் சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கு அந்த மாதிரியான சில க்ளூஸ் எல்லாம் நிறைய இந்த படத்துல கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸுமே ஒரு ஓப்பன் எண்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி தான் வச்சிருக்காரு இந்த கிளைமேக்ஸ். இது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். அது அவங்க படம் பார்க்குற அவங்களுடைய நாலேஜ் தகுந்த மாதிரி எப்படி வேணா எடுத்துக்கலாம். பட் இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் கிளைமேக்ஸுமே இருக்கும். பட் ஐ லவ் த கிளைமேக்ஸ். இந்த படத்துல ஜம்ப்ஸ்கேரா இல்லாம ஒரு மாதிரி பிளர்ரியா அது பாட்டுக்கு நிற்கும், அப்படியே நடந்து போகும், இந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தெளிவில்லாத விஷயத்த பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் ஆர்வம் ஜாஸ்தி வரும். அது ஹாரருக்கு ஒரு நல்ல ஒரு எலிமெண்டா இருக்கும். அது நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம இது ஒரு பவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரராகவும் வருது. அதனால அதை கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. பவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர்ல பிளேர் விட்ச் ப்ராஜெக்ட் தான் இருக்கிறதுலே ஹிட் அடிச்ச படம். அதை பார்க்கணுன்னா அதையும் பாருங்க. அதோட இன்ஸ்பிரேஷனும் இதுல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இது தனி ஜெய ஹாரருக்கே உண்டான ஸ்டைல்ல எடுத்திருக்காங்க. ஹைட் அண்ட் சீக்ல ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்தது என்ன, நம்ம தானே.